கிறிஸ்துவுக்குள் பிரியமான குர்லா மெதடிஸ்ட் தமிழ் திருச்சபை அங்கத்தினர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கின்றேன். ஆவியோடும் உண்மையோடும் தூய்மையோடும் அவரை ஆராதிக்க ஆயத்தமாவோம். ஜெபம் செய்வோம். ஊற்றும் மூல காரணருமாகிய எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த மகிழ்ச்சிகரமான ஆராதனை வேளையில் மகிழ்ச்சியோடுமே ஆராதிக்க ஆண்டவர்களில் தந்த வாய்ப்பிற்காக நன்றி. இந்த ஆராதனையின் துவக்கம் முதல் முடிவு பரியந்தம் நீர் எங்களோடு இருக்க வேண்டுமாறு, உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருக்க வேண்டுமாறு, உம்முடைய ஆளுகை எங்களோடு இருக்க வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடி இந்த ஆராதனை முழுவதுமாக உம்முடைய கரத்தில் உம்முடைய ஆளுகைக்குள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பொறுப்பேற்றுக் கொள்ளும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் அருமை ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆமீன். ஆராதனைக்கு ஆரம்பமாக யாவரும் சேர்ந்து எழுந்து நின்று கிறிஸ்து சபை பாமாலைகளில் 5வது பாடல், எல்லாம் சிருஷ்டித்த நமது தயாபர பிதாவுக்கு அனந்த காலமாக அல்லேலுயா, மகத்துவம், பலம், மகிழ்ச்சி, தோத்திரம் உண்டாயிருப்பதாக என்ற பாடலை யாவரும் சேர்ந்து எழுந்து என்று பாடுவோம். கிறிஸ்து சபை பாமாலைகளில் 5வது பாடல்.
என்றால் நீங்கும் என்றென்றைக்கும் பாக்கியம் எல்லாம் கிடைக்கும். மனம் திருப்பி எங்களை போர்க்கவும் இயேசுவண்டையே அழைத்து நேர்த்தியாக சிங்காரிக்கும் தேவாவிற்கும் அல்லேலூயா புகழ்ச்சியும் வணக்கமும் உண்டாக. வான ஞான வாழ்வினாலும் செல்வத்தாலும் தேற்றே வாரார். அதன் முன் ருசியை தாரார். எல்லா சிருஷ்டிகளாலேயும் பிதா குமாரன் ஆவிக்கும் ஆனந்த காலமாக அல்லேலூயா மகத்துவம் பலம் புகழ்ச்சி ஸ்தோத்திரம் உண்டாயிருப்பதாக. ஆமென், ஆமென். நீரானந்தம் ஆதியந்தம் பரிசுத்தம் பரிசுத்தம் பரிசுத்தம். முறைமுறையாக மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் சங்கீதம் 96. ரெஸ்பான்சிவ் ரீடிங் இஸ் டேக்கன் ஃப்ரம் Psalm 96. கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை பாடுங்கள். கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரித்து நாளுக்கு நாள் அவருடைய இரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்லுங்கள். கர்த்தர் பெரியவரும் மிகவும் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. சகல ஜனங்களுடைய தேவர்களும் விக்கிரகங்கள் தானே, கர்த்தரோ வானங்களை உண்டாக்கினவர். மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது, வல்லமையும் மகத்துவமும் அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. ஜனங்களின் வம்சங்களே, கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள், கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருக்கு அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய பிரகாரங்களில் பிரவேசியுங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தாரே, நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார், ஆகையால் பூச்சகரம் அசையாதபடி உறுதிப்பட்டிருக்கும். அவர் ஜனங்களை நிதானமாய் நியாயம் தீர்ப்பார் என்று ஜாதிகளுக்குள்ளே சொல்லுங்கள். வானங்கள் மகிழ்ந்து பூமி பூரிப்பாகி சமுத்திரமும் அதன் நிறைவும் முழங்குவதாக. நாடும் அதிலுள்ள யாவும் கலிகூறுவதாக. அப்பொழுது கர்த்தருக்கு முன்பாக காட்டு விருட்சங்கள் எல்லாம் கெம்பீரிக்கும். யாவரும் சேர்ந்து வாசிப்போம். அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார்.
faith through Apostle Creed. அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை அறிக்கைச்சதன் மூலமாக நம்முடைய விசுவாசத்தை நாம் உறுதி செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரனான நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியானவராலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்து பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரில் இருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருகிறார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பரிசுத்த உலகளாவிய திருச்சபையையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. லார்ட்ஸ் பிரேயர். ஆண்டவர் கற்றுத்தந்த இறைவண்டலை யாவரும் சேர்ந்து சொல்வோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமேன். திருமறை பாகம் வாசிக்க கேட்போம். இன்றைய தியானத்திற்காக வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 9 வரை வாசிக்க கேட்போம். ஐசாயா சாப்டர் 11 verses from 1 to 9. ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களில் இருந்து ஒரு கிளை எழும்பிச் செழிக்கும். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையையும் பெலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாய் இருக்கும். அவர் தமது கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமலும் தமது காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமலும் நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிப்பார். நீதி அவருக்கு அரை கட்டும், சத்தியம் அவருக்கு இடை கச்சையுமாயிருக்கும். அப்பொழுது ஓநாய் ஆட்டுக்குட்டியோடே தங்கும், புலி வெள்ளாட்டுக்குட்டியோடே படுத்து கொள்ளும். கன்றுக்குட்டியும் பால சிங்கமும் காளையும் ஒருமித்திருக்கும். ஒரு சிறு பையன் அவைகளை நடத்துவான். பசுவும் கரடியும் கூடி மேயும். அவைகளின் குட்டிகள் ஒருமித்து படுத்து கொள்ளும். சிங்கம் மாட்டை போல் வைக்கோல் தின்னும். பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பு வளையின் மேல் விளையாடும். பால் மறந்த பிள்ளை கட்டு விரியன் புற்றிலே தன் கையை வைக்கும். என் பரிசுத்த பர்வதமெங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல் பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, நீர் கிருபையாக ஈவாக தந்த புதிய வாரத்திற்காக நன்றி ஆண்டவரே. கடந்து போன வாரம் முழுவதும் நீர் எங்களோடு இருந்ததற்காக நன்றி. நாங்கள் போன வந்த இடங்களில் நம்முடைய பாதுகாவலை எங்களுக்கு தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. இந்த வாரம் முழுவதும் நீர் எங்களோடு இருந்து நீர் செயல்படுவதை நாங்கள் அனுபவிக்க அருள் தாரும் ஆண்டவரே. கடந்து போன நாட்களில் கடந்து வந்த பாதைகளில்
என்னுடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட தவறுகள், குற்றங்கள், பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள் எல்லாவற்றையும் இந்த வேளையில் உடைய சன்னிதானத்தில் அறிக்கையிடுகிறோம். தயவாக இறங்கி எங்களை மன்னியும். என்னுடைய சொற்களினாலே, என்னுடைய சிந்தனைகளினாலே, என்னுடைய சரீரத்தின் அவயவங்களினாலே நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் செய்த தவறுகளும் உண்டு. துணிகரமாக செய்த தவறுகளும் உண்டு. ஆண்டவரே, தயவாக இறங்கி எங்களை மன்னியும். உம்முடைய தூய்மையான இரத்தத்தினாலே எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்தும். நாங்கள் அறிக்கை செய்த தவறுகள், குற்றங்கள், மீறுதல்கள், பாவங்கள் இனி எங்களுடைய வாழ்க்கையில் எங்களை மேற்கொள்ளாதபடி உம்முடைய பலத்தினால் எங்களை இடை கட்டியருளும். ஆண்டவரே, எல்லா சூழ்நிலைகளிலும் நீர் எங்களோடு இருப்பதை நாங்கள் அனுபவிக்க அருள் தாரும். ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு விடுதலையை கொடுப்பேன் என்று சொன்னீரே. ஆண்டவரே, நீர் எங்கள் அருகில் இருப்பதற்காக நன்றி. ஆண்டவரே, நாங்கள் கூப்பிடுகின்ற போதெல்லாம் நீர் செவி கொடுத்து கேட்பதற்கு நன்றி. ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் தொடர்ந்து போதுமானவராக இருந்து எங்கள் கரங்களை பற்றி வழி நடத்தும். என்னுடைய திருச்சபையின் அங்கங்கள் அனைவரையும் குடும்பம் குடும்பமாக உடைய கரத்திலே, உடைய ஆணி பாய்ந்த சட்டைகளுக்குள்ளே உடைய சிலுவை அடையாளத்தை அவர்கள் மீது வரைந்து உடைய ஆளுகைக்குள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும். ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகளையும் சந்தியும். ஒவ்வொரு குடும்பமும் வரும் நாட்களில் ஒவ்வொரு ஸ்தாபனங்களாக உருவாக்கப்பட ஆண்டவர் அனுகிரகம் செய்யும். ஆண்டவரே, தேவையோடு இருக்கிற பிள்ளைகளுடைய தேவைகளை சந்தியும். கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளுடைய கண்ணீரை துடையும். கசப்பான அனுபவங்களோடு உழந்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுடைய கசப்பான அனுபவங்களை இனிமையான அனுபவங்களாக மாற்றிக்கொடும். ஆண்டவரே, படித்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடும். உயர் கல்விக்காக காத்து கொண்டிருக்கின்ற பள்ளிகளுக்கு உயர் கல்வியிலே ஏற்ற வேளையில் இடம் கிடைக்க அனுகிரகம் செய்யும். வேலை வாய்ப்பிற்காக காத்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுக்கு நிரந்தரமான வேலை வாய்ப்புகளை கட்டளையிடும். திருமண வாழ்க்கைக்காக காத்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுக்கு காலகாலத்திலே திருமண வாழ்க்கை அமைத்துக் கொடும். ஆண்டவரே, இந்திய தேசத்திலே நடைபெறுகின்ற ஊழியங்களை ஆண்டவர் பொறுப்பேற்றுக் கொள்ளும். இந்திய தேசத்திலே உடைய பணியை செய்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு ஸ்தாபனங்களின் தேவைகளையும் சந்தியும். இந்திய தேசத்திலே உடைய வார்த்தை சுமந்து சென்று கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு ஊழியர்கள் மீதும் உற்சாகமான ஆவியை பொழிந்தருளும். ஆண்டவரே, மகாராஷ்டிரா மாநிலத்திலே உம்முடைய பணியை செய்து கொண்டிருக்கின்ற பாம்பே ரீஜனல் கான்ஃபரன்ஸுக்காக நோக்கி பார்க்கின்றோம். ஆண்டவரே, பாம்பே ரீஜனல் கான்ஃபரன்ஸின் தேவைகளை சந்தியும். தொடர்ந்து பாம்பே ரீஜனல் கான்ஃபரன்ஸை மகாராஷ்டிரா மாநிலத்திலே வல்லமையின் பாத்திரமாக, ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக எடுத்து பயன்படுத்தும். இந்திய தேசத்திலே உம்முடைய பணியை செய்து கொண்டிருக்கின்ற MCIக்காக உம்மை நோக்கி பார்க்கின்றோம். இந்திய தேசத்திலே MCI மூலமாக நடைபெறுகின்ற பணிகளை ஆண்டவர் பொறுப்பேற்றுக் கொள்ளும். இந்திய தேசத்தில் MCI மூலமாக நடைபெறுகின்ற ஒவ்வொரு ஸ்தாபனங்களையும் பணிகளையும் ஆண்டவர் பொறுப்பேற்றுக் கொள்ளும். இந்திய தேசத்தின் ஆட்சியாளர்களுக்காக நோக்கி பார்க்கிறோம். அவர்கள் தேவையான ஞானத்தை பரத்திலிருந்து கட்டளையிடும். இந்த ஆட்சியாளர்களின் மூலமாக உம்முடைய பணிக்கு எந்த விதத்திலும் தடை வராதபடி திறந்த வாசலை கட்டளையிடும். கொரோனா வைரஸின் 2வது அலை ஆண்டவரே, பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்கு பரிகாரத்தை கட்டளையிடும். தங்களுக்கு அருமையானவர்களை இழந்து தவித்துக் கொண்டிருக்கிற மக்களுக்கு ஆறுதலையும் தேர்தலையும் மறுமைக்குரிய நிச்சயத்தையும் கட்டளையிடும். பொருளாதாரத்திலே பின்தங்கியிருக்கிற மக்களுக்கு பொருளாதாரத்திலே வளர்ச்சியை கட்டளையிடும். ஆண்டவரே, கொரோனா வைரஸை செயலிழக்க செய்யும். கொரோனா வைரஸை இந்திய தேசத்திலிருந்து அப்புறப்படுத்தும். கொரோனா வைரஸ் இல்லாத இந்திய தேசத்தை நாங்கள் காண ஆண்டவர் அனுகிரகம் செய்யும். கொரோனா வைரஸினாலே
தடைபட்டிருக்கின்ற காரியங்கள், குறிப்பாக ஆலய ஆராதனை ஆண்டவரே, தடைகளை துரிதமாக நீர் அப்புறப்படுத்திட வேண்டுமாறு நோக்கி கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களிலே மகாராஷ்டிரா மாநிலத்திலே நீர் கொடுத்து வருகின்ற நல்ல மழைக்காக நன்றி. தொடர்ந்து ஆசீர்வாதமான மழையை தாரும். இந்த மழையினாலே ஆண்டவரே, யாரும் பாதிக்கப்படாதபடி உடைய பாதுகாவலை கட்டளையிடும். ஆண்டவரே, மகாராஷ்டிரா மாநிலத்தின் தண்ணீர் தேவைகளை சந்தியும். மகாராஷ்டிரா மாநிலத்தின் விவசாய பெருங்குடி மக்களுடைய கண்ணீரை துடையும். ஆண்டவரே, இந்த நாளில் உம்முடைய வார்த்தை எங்கள் மத்தியில் பயன்களிக்க ஆயத்தமாக இருக்கிற உம்முடைய தாசனை உம்முடைய கரத்தில் உம்முடைய ஆளுகைக்குள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அவர் மூலமாக நீர் என்னோடு எங்களோடு பேசும் இடைவிடும். மெய்யாகவே உடைய மெல்லிய துணியை நாங்கள் கேட்டவர்களாக, பரம மன்னாவை உட்கொண்டவர்களாக, என்னுடைய வாழ்க்கையுடைய பாதப்படியில் அர்ப்பணித்தவர்களாக, சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு உலகத்துக்குள்ளே கடந்து செல்லத்தக்கதாக ஆண்டவரே நீர் செயல்படும். மீண்டும் எங்களை இந்த ஆராதனையுடைய கரத்திலே தாழ்த்தி தருகிறோம். பொறுப்பேற்றுக்கொள்ளும். உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். அருமை ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆமீன். அறிவிப்புகள். ஆராதனைக்கு பிறகு வழக்கம் போல 10 மணிக்கு ஆண்கள் ஐக்கிய சங்க கூடுகை நடைபெறும். ஆண்கள் அனைவரும் அதிலே கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். வாலிப பிள்ளைகளுடைய கூடுகை ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணிக்கு நடைபெறும். வாலிப பிள்ளைகள் அதிலே ஜபத்தோடு கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஒவ்வொரு நாளும் மாலை 3 மணியிலிருந்து 4 மணி வரை பெண்கள் ஜப கூடுகை இல்லங்களில் நடைபெறுகிறது. பெண்கள் அனைவரும் அந்த ஜப ஐக்கியத்திலே கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஓய்வு நாள் பாடசாலை வகுப்புகள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை நடைபெறுகிறது. 2 குழுக்களாக பிள்ளைகள் பிரிக்கப்பட்டிருக்கின்றார்கள். முதல் குழுவில் 11 வயதிற்கு மேற்பட்ட பிள்ளைகளும், 2வது குழுவில் 5 வயதிலிருந்து 10 வயதிற்குட்பட்ட குழந்தைகளும். இதற்கான விவரங்களை சண்டே ஸ்கூல் சூப்பரண்டன் திருமதி பிரியங்கா ரிச்சி அவர்களை தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு தகுந்த ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு, பெற்றோர் உங்களுடைய பிள்ளைகளை ஜபத்தோடு இந்த பாடசாலையிலே சேர்த்து பயிற்றுவிக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த வாரத்தில் தங்கள் பிறந்த தினங்களை, திருமண நாளை நினைவு கூற ஆயத்தமாக இருக்கின்ற நம்முடைய திருச்சபையின் பிள்ளைகளுடைய பெயர்களை வாசிக்கின்றேன். 25ஆம் தேதி மிஸ் ஜோஹானா பெனடிக்ட், 25ஆம் தேதி மிஸ் ஃபெலிஷியா பெனடிக்ட், 25ஆம் தேதி மிஸ்டர் ராஜா பின்னி டேவிட், 27ஆம் தேதி மாஸ்டர் மேத்யூ பெஞ்சமின், 28ஆம் தேதி மிஸ்டர் சைலஸ் டேவிட், 30ஆம் தேதி மிஸ்டர் சுந்தர் சிங். இம்மட்டும் கரம் பிடித்து வழிநடத்திய ஆண்டவர் புதிய ஆண்டிலும் புதிய நன்மைகளினால், கிருபைகளினால், ஆசீர்வாதங்களினால் இவர்கள் கரங்களை பற்றி வழிநடத்துவாராக. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, எங்கள் காலங்கள் உடைய கரத்தில் இருக்கிறது. எங்கள் திருச்சபையின் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீர் காலத்தை நீட்டி கொடுப்பதற்காக நன்றி ஆண்டவரே. புதிய ஆண்டில் அடியெடுத்து வைக்க ஆயத்தப்பட்ட பிள்ளைகளுடைய ஆயத்தங்களை ஆசீர்வதித்துக் கொடும். அவர்கள் அடியெடுத்து வைக்கிற புதிய ஆண்டு மெய்யாகவே ஆசீர்வாதமான ஆண்டாக, தேவைகள் சந்திக்கப்படுகின்ற ஆண்டாக, தடைகள் அப்புறப்படுத்தப்படுகின்ற ஆண்டாக, மகிழ்ந்து களிகூறுகின்ற அனுபவங்கள் பலவற்றை பெற்று அனுபவிக்கின்ற ஆண்டாக புதிய ஆண்டை அவர்களுக்கு ஆசீர்வதித்துக் கொடும். இதேபோல் அநேக பிறந்த தினங்களை, அநேக திருமண நாளை இந்த உலக வாழ்க்கையில் உடைய பிள்ளைகள் காண கண்டு உமக்கு தோத்திர பலிகளை ஏறெடுக்க அருள் தாரும். அருமை ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆமீன். திருச்சபைக்கு காணிக்கை, தோத்திர காணிக்கை, சுய வெறுப்பு காணிக்கை, ஏல பாக்கிகள், திருச்சபைக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கைகளை திருச்சபையின் வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அதற்குரிய விவரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் மேலும் விவரங்கள் தேவையாக இருக்குமேயானால் நம்முடைய திருச்சபையின் பொருளாளர் சகோதரர் பி சேகர் அவர்களை தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு தகுந்த ஆலோசனையை பெற்றுக் கொள்ளும்படியாக
உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நமது சபை அங்கத்தினர்களாகிய திரு D.A.K. பெனடிக்ட், திருமதி ரேகா பெனடிக்ட் அவருடைய பிள்ளைகள் ஜொஹனாவும் ஃபெலிஷியாவும் இன்று ஆராதனையிலே சிறப்பு பாடலை பாடி நம்மை மகிழ்விக்க, ஆராதனையை சிறப்பிக்க ஆயத்தமாக இருக்கின்றார்கள். அவர்களை திருச்சபையின் சார்பில், உங்கள் சார்பில், என்னுடைய சார்பில் வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கின்றோம். You came to the world you created, trading your crown for a cross. You willingly died, your innocent life paid the cost. Counting your status as nothing, the King of all kings came to serve. Washing my feet, covering me with your love. If more of you means less of me, take everything. Yes, all of you is all I need. Take everything. You are my life and my treasure, the one that I can't live without. Here at your feet my desires and dreams I lay down. Here at your feet my desires and dreams I lay down. If more of you means less of me, take everything. Yes, all of you is all I need. Take everything. If more of you means less of me, take everything. Yes, all of you is all I need. Take everything. Oh Lord, change me like only you can. Here in my heart in your hands. Father, I pray, make me more like Jesus. This world is dying to know who you are. You've shown us the way to your heart. Father, I pray, make me more like Jesus. Oh Lord, change me like only you can. Here with my heart in your hands. Father, I pray, make me more like Jesus. This world is dying to know who you are. You've shown us the way to your heart. Father, I pray, make me more like Jesus, more like Jesus, more like Jesus. Oh, if more of you means less of me, take everything. Yes, all of you is all I need. Take everything.
rest of me. Take everything. Yes, all of you is all I need. Take everything. நல்லதொரு சிறப்பு பாடலை பாடி நம்மை மகிழ்வித்த, ஆராதனையை சிறப்பித்த அருமையான பிள்ளைகள் ஜொகனாவிற்கும் ஃபெலிஷியாவிற்கும் திருச்சபையின் சார்பிலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். சகோதரர் விமல்குமார் அவர்கள் இன்றும் ஆண்டுடைய வார்த்தை நமத்திலே பகிர்ந்தளிக்க ஆயத்தமாக இருக்கின்றார்கள். அவர்களை திருச்சபையின் சார்பில், உங்கள் சார்பில், என்னுடைய சார்பில் வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கின்றேன். கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். நேசிக்கும் நல்ல பிதாவே, இந்த நல்ல அருமையான காலை வேளையை காண கொடுத்த தயவிற்காக நாங்கள் நன்றியோடு உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, இன்றைய நாளிலும் நாங்கள் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் 2வது பாகத்தை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். ஆண்டவர் தாமே நீர் எங்களை வழிநடத்த வேண்டும் என்று உம்மிடம் மன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். இன்றைய நாளில் நாம் ஏசாயா 11வது அதிகாரத்திலிருந்து 20வது அதிகாரம் வரை நாம் சிந்திப்போம். கடந்த முறை நாம் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து சிந்தித்தோம். இன்றைய நாளில் நாம் அவருடைய 2ஆம் வருகையிலிருந்து நாம் துவங்குவோம். அதாவது 11வது அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால், ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அதன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும் என்று போடப்பட்டிருக்கும். அதாவது இது எதை குறிக்கிறது என்று பார்த்தீர்கள் என்றால், 3 விதமான காரியங்களை இது குறிக்கின்றது. அதாவது செகண்ட் கமிங், டே ஆஃப் த லார்ட், அடுத்தது மிலனியம். இதை குறித்துதான் இந்த காரியம் போடப்பட்டிருக்கின்றது. அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மறுபடியுமாக இந்த உலகத்திற்கு வரப்போகின்றார் என்பதை உறுதிப்படுத்தும் வண்ணமாக எழுதப்பட்ட அதிகாரம் தான் இது. இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை கண்டு புலம்புவார்கள். அப்படிப்பட்ட சம்பவம் இந்த நேரத்தில் தான் நிகழும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வரும் பொழுது அவர் தேவனுடைய 7 ஆவிகளை பெற்றவராக காணப்படுகின்றார். ஒருவேளை வெளிப்படுத்தின விசேஷம் 5வது அதிகாரத்தை எடுத்து பார்ப்பீர்கள் என்றால், அதில் ஒரு ஆட்டுக்குட்டியை நாம் பார்க்கின்றோம். அதுதான் ஆட்டுக்குட்டியானவர். அந்த ஆட்டுக்குட்டிக்கு 7 கண்களும் 7 கொம்புகளும் இருந்ததாக போடப்பட்டிருக்கும். அந்த 7 கண்கள் என்னவென்றால், அது தேவனுடைய 7 ஆவிகளாம். அது பூமி எங்கும் அனுப்பப்படுகிற 7 ஆவிகள் என்று குறிக்கப்பட்டிருக்கும். அதே போல வெளிப்படுத்தின விசேஷம் 4வது அதிகாரத்தை எடுத்து பார்ப்பீர்கள் என்றால், பரலோகத்தில் தேவனுடைய சிங்காசனம் காணப்படும். அவரை சுற்றிலும் வானவில், அவருக்கு மேல 4 ஜீவன்கள் இருக்கும். அவருக்கு முன்பாக பளிங்குக்கு ஒப்பான ஒரு கண்ணாடி கடல் இருக்கும். அதை சுற்றிலும் 7 அக்கினி தீபங்கள் எரிந்து கொண்டிருக்கும். அந்த 7 அக்கினி தீபங்கள் என்னவென்றால், அது தேவனுடைய 7 ஆவிகள் என்று போடப்பட்டிருக்கும். இந்த 7 ஆவிகள் உடையவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு கடந்து வருகின்றார். அந்த 7 ஆவிகள் என்னவென்றால், அதுதான் அந்த 11வது அதிகாரத்தில் போடப்பட்டிருக்கும். அந்த 7 ஆவிகள் என்னவென்றால், முதலாவது Spirit of the Lord, Spirit of the fear of the Lord, Spirit of knowledge, Spirit of wisdom, Spirit of understanding, Spirit of strength, Spirit of counsel. இப்படிப்பட்ட ஒரு 7 ஆவிகளை உடையவராக தேவன் இந்த உலகத்திற்கு வருகின்றார். அவர் 2வதாக இந்த உலகத்திற்கு வரும் பொழுது அவர் ஒரு நியாயாதிபதியாக வருகின்றார். முதலாவது வருகையில் எப்படி வந்தார்? மனுஷகுமாரனாக வந்தார். அவர் இரட்சகராக வந்தார், மீட்பராக வந்தார். இப்பொழுது 2வது வருகையில் அவர் வரும் பொழுது அவர் ஒரு
நியாயாதிபதியாக வரப்போகின்றார். he is going to come here as a judge. நீதி, நியாயம், நேர்மை, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, லா அண்ட் ஆர்டரை கொண்டு வருவார். ஏனென்றால் அவர் ஏழைகள், விதவைகள், திக்கற்ற பிள்ளைகள் இவர்கள் எல்லாருக்கும் நியாயம் செய்வதற்காக அவர் வருகின்றார். அவர்கள் மீது இறங்குவதற்காக வருகின்றார். எந்த ஒரு ஆசிலேஷனும் இருக்காது. ஸ்ட்ரைட் ஜட்மெண்ட், வெட்டு ஒண்ணு தூண்டு ரெண்டுங்கிற மாதிரி தான். ஆக இப்படிப்பட்ட ஒரு நியாயாதிபதியாக அவர் வரும் பொழுது இந்த உலகம் அதன் பிறகு அந்த நியாய தீர்ப்புக்கு பிறகு இந்த உலகம் ஏதேன் தோட்டத்தை போல மாறிவிடும் என்று போடப்பட்டிருக்கும். ரொம்ப பாவமில்லாத உலகமாக மாறிவிடும். ரொம்ப பசுமையாக, செழுமையாக மாறிவிடும். அந்த டைம்ல தான் அவர் என்ன போட்டிருக்குன்னா, அந்த அதிகாரத்துல என்ன போட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா, சிங்கம், புலி, கரடி, ஆடு, மாடு, ஓநாய் இது எல்லாம் சேர்ந்துதான் மேயுமா. எல்லாம் சேர்ந்து ஒரே இடத்துல தங்குமா. எல்லாம் ஒரே இடத்துல படுத்துக் கொள்ளுமா. இப்ப எல்லாவற்றையும் ஒரு சிறு பையன் தான் நடத்துவானா. எந்த ஒரு பயம் ஒன்றும் கிடையாது. அதே போல பால் குடிக்கும் குழந்தை பாம்பு புற்றுக்கு மேல இருந்து விளையாடிட்டு இருக்கும். பால் மறந்த குழந்தை அந்த பாம்பு புற்றுக்குள்ள கையை விட்டு விளையாடிட்டு இருக்கும். இப்படி அவருடைய பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வார் ஒருவரும் இல்லை, கேடு செய்வார் ஒருவரும் இல்லை. நாம் இதை 2வது அதிகாரத்தில் பார்த்தோம். கடைசி நாட்களில் கர்த்தருடைய பர்வதம் கொடுமுடிகளின் பர்வதங்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லா ஜாதிகளும் ஆண்டவருடைய நாமத்தை கேள்விப்பட்டு ஆண்டவருடைய ஆலயத்திற்கு வர வேண்டும் என்று கேட்டு தேடி வந்து ஆராதிப்பார்கள் என்று போடப்பட்டது. அந்த நாட்களில் யுத்தங்கள் கிடையாது. ஒரு ஜாதிக்கு விரோதமாக அடுத்த ஜாதி பட்டயம் எடுப்பது கிடையாது, யுத்தம் செய்வது கிடையாது. அம்பு, ஈட்டி, பட்டயம் இவெல்லாவற்றையும் மண்வெட்டிகளாகவும் அறிவாள்களாகவும் மாற்றி வேலை செய்ய பயன்படுத்துவார். இப்படி ஒரு பிரமாதமாய் ஆண்டவருடைய வருகை, ஆண்டவருடைய சிங்காசனம், ஆண்டவருடைய வீற்றிருப்பு அங்கதான் இருப்பார். யெகோவா ஷம்மாவாக அவர் நம்மோடு வீற்றிருப்பார் என்று போடப்பட்டிருக்கின்றது. இந்த இடத்தில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது ஒரு முக்கியமான ஒரு பகுதி. 11வது அதிகாரம் 11வது வசனம், 12வது வசனம், ஒரு அடுத்த 2-3 வசனத்தை பாத்தீங்கன்னா இதில் முக்கியமான ஒரு சத்தியம் போடப்பட்டிருக்கும். முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன். அதாவது இஸ்ரவேல் தேசத்துடைய 10 கோத்திரங்களை அசீரியா ராஜா தன்னுடைய தேசத்திற்கு அழைத்து சென்று அங்குள்ள மக்களை இங்க வைக்கிறான், குடி வைக்கிறான். இப்ப நீங்க வேதாகமத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த 10 லாஸ்ட் ட்ரைப்ஸ் சொல்லுவாங்க. இந்த 10 கோத்திரங்கள் எங்க போனாங்க? நிறைய பேர் சொல்லுவாங்க அங்க யூரோப்புக்கு போனாங்க, யூகேல செட்டில் ஆனாங்க, யூஎஸ்ல இருக்கிறாங்க, அவங்கதான் இவங்க, இவங்கதான் அவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த இடத்துல அதற்கு பதில் போடப்பட்டிருக்கின்றது. ஆண்டவர் இஸ்ரவேலில் சிதறடிக்கப்பட்ட ஜனங்களை அசீரியாவிலும், சினேயாரிலும், எகிப்திலும், எத்தியோப்பியாவிலும், ஆமாத்திலும், பத்ரோசிலும், சமுத்திர தீவுகளிலும் இருந்து அழைத்து வருவார். இங்கதான் இருக்கிறாங்க, இந்த இடத்துலதான் இருக்கிறாங்க. ஆண்டவர் தம்முடைய கரத்தை 2வது முறையாக நீட்டி தம்முடைய ஜனங்களை அந்த இடத்துல இருந்து கொண்டு வருவார் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதனால அங்க இங்க எல்லாம் எங்கேயும் போல இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த 10 லாஸ்ட் ட்ரைப்ஸ் சொல்றாங்க. அதுக்கு அடுத்த வசனம் போட்டிருக்கோம், யூதர்களை என்ன பண்ணிருப்பாரு, பூமியின் 4 திசைகளிலும் இருந்து கூட்டி சேர்ப்பார். அப்ப நம்ம சொல்ற மாதிரி இந்த யூரோப்பு, அமெரிக்கா, யூகே இந்த இடத்துல யார் இருக்கா அப்படின்னா யூதர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். உலகத்தின் 4 திசைகளிலும் சிதறடிக்கப்பட்டு அவர்கள் எல்லோரையும் சேர்ப்பார் என்று போடப்பட்டிருக்கிறது. அந்த சேர்ந்த பிறகு அவர்கள் இருவரும் ஒரே ஜாதியாக மாறுவார்கள். எப்பிராயிம் யூதாவின் மீது பொறாமையாயிரான். இருவரும் சண்டை போட மாட்டாங்க, ஒருவன் இன்னொருவனை துன்பப்படுத்த மாட்டான். இவர்கள் இருவரும் சேர்ந்து
கீழ் திசைனா கிழக்கு திசை. கிழக்கு திசையில என்ன இருக்குது? ஜோர்டான் இருக்குது. ஜோர்டான்ல யார் இருந்தா? ஏதோமியர்கள், மோவாபியர்கள், அம்மோனியர்கள். இந்த 3 பேரையும் அவர்கள் மேற்கொண்டு அவர்களுக்கு கீழ்ப்படுத்துவார்கள் என்று போடப்பட்டிருக்கு. அப்போ மேற்கு திசையில உள்ள பெலிஸ்தரின் மீது பாய்ந்து அவர்களை மேற்கொள்வார்கள் போடப்பட்டிருக்கு. ஒருவேளை இன்னைக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னா முழு நேரமும் இஸ்ரேலுக்கும் பாலஸ்டைனுக்கும் முழு நேரம் யுத்தம் நடந்து கொண்டே இருக்கின்றது. ஏதாவது ஒரு விதத்துல ஏதாவது ஒரு மிசைல் எங்கேயாவது விழுந்தது. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருங்க? பெலிஸ்தியர்களை என்னுடைய ஜனங்கள் மேற்கொண்டு அவர்களை கீழ்ப்படுத்துவார்கள் போட்டிருக்காங்க. 11வது அதிகாரத்தை எடுத்து பாத்தீங்கன்னா இதை தாண்டி அதுல என்ன போடப்பட்டிருக்குன்னா, எகிப்துக்கு விரோதமாக தன்னுடைய கையை நீட்டி எகிப்தின் நதிகளை தன்னுடைய காற்றின் வலிமையினால் 7 ஆறுகளாக பிரித்து ஜனங்கள் கால் நனையாமல் நடக்குமாறு அந்த இடத்துல இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை, சிதறடிக்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து இஸ்ரவேல் தேசத்துக்கு கொண்டு வருவாரு. அதாவது அடுத்தது என்ன சொல்றாரு? எகிப்திலிருந்து என்னுடைய ஜனங்கள் அந்த காலத்துல எப்படி கிளம்பி வந்தார்களோ அதே போல அசீரியாவிலிருந்து கிளம்பி வருவாங்க. அசீரியானா இன்னைக்குள்ள ஈராக் தேசம். அங்கிருந்தும் என்னுடைய ஜனங்கள், சிதறடிக்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் வருவாங்க. எகிப்திலிருந்து வருவாங்க, அசீரியாவிலிருந்து வருவாங்க. இதை தாண்டி அநேக தேசங்களை நம்ம பார்த்தோம். இப்படி ஒரு பெரிய ரட்சிப்பு அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் யூதா ஜனங்களுக்கும் ஒரு பெரிய ரட்சிப்பு ஏற்படும் அப்படின்னு போடப்பட்டது. இதுதான் 11வது அதிகாரம். இப்பொழுது 12வது அதிகாரம். இப்போ இந்த யூதர்களும் இஸ்ரவேலும் பார்க்கிறாங்க, ஆண்டவர் அவங்களை மீட்டு எடுத்து ரட்சித்து எல்லா இடத்துல இருந்து கூட்டு வந்துடுறாங்க. திணறி போறான், தகச்சு போறான். என்ன நடக்குதுன்னே அவனுக்கு தெரியல. இப்போ என்ன சொல்றான்? ஆண்டவரை துதிக்கிறாங்க, புகழ்கின்றான், போற்றுகின்றான், மகிமைப்படுத்துகின்றான். ஆண்டவருடைய நாமத்தை எல்லா இடங்களிலும் பிரஸ்தாபப்படுத்துகின்றான். சொல்றான், ஆண்டவர்களை மீட்டுட்டாருங்க, நீங்களும் அவரை ஏற்றுக்கொள்ளுங்க. எல்லோரும் சுவிசேஷகர்களாக மாறுகின்றார்கள், சுவிசேஷத்தை அறிவிக்கின்றார்கள். ஆண்டவர் எங்களுடைய ரட்சகர், எங்களுடைய மீட்பர், எங்களுக்கு ஒரு பெரிய விடுதலையை பெற்று தந்தார். அவர்களை நீங்களும் ஏற்றுக்கொள்வீர்களா? அவர்களோடு எங்களுடைய இந்த சந்தோஷத்தை நீங்களும் எங்களுடன் பகிர்ந்து கொள்வீர்களா என்று ஆண்டவரை துதித்து பாடக்கூடிய ஒரு சம்பவம் தான் அந்த 12வது அதிகாரம். இப்பொழுது 13வது அதிகாரம். இந்த 13வது அதிகாரத்துல நீங்க பொதுவா தீர்க்க தரிசன புஸ்தகம் என்னது? வாட் இஸ் ப்ராஃபட்டிக் புக்? வாட் இஸ் ப்ராஃபசி? ரிவீலிங் த ஃபியூச்சர் த்ரூ ப்ராஃபட்ஸ். இதுதான் இனிமேல் நடக்கவிருக்கின்ற காரியங்களை தீர்க்கதரிசிகளின் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்துகின்றார். இதுதான் ப்ராஃபசினா அதனுடைய அர்த்தம். இது ஏசாயா இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தை எழுதும் பொழுது எல்லாமே தீர்க்க தரிசனமாக தான் இருந்தது. ஆனா இப்பொழுது நம்முடைய நாட்களில் இந்த புஸ்தகத்தை நாம் வாசிக்கும் பொழுது இது 2 பகுதிகளாக பிரிக்கப்படுகின்றது. நம்முடைய ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் சொல்றேன். பார்ட் 1 என்பது ஃபுல்ஃபில்டு ப்ராஃபசி, இவையெல்லாம் இப்பொழுது நிறைவேறிவிட்டது. பார்ட் 2 என்பது ஃபியூச்சர் ப்ராஃபசி, இனிமேல் நிறைவேற வேண்டிய தீர்க்க தரிசனங்கள். ஆண்டவருடைய வருகையின் போது இருக்கலாம், அல்ல வருகைக்கு முன்பாக இருக்கலாம். ஆனா இன்னும் அவைகள் நிறைவேறவில்லை. இப்படிதான் தீர்க்க தரிசன புஸ்தகத்தை எப்பொழுதுமே நீங்கள் வாசித்து புரிந்து கொள்ள வேண்டும். அப்படின்னா தான் ஈஸியா இருக்கும் புரியுறது. இப்பொழுது 13வது அதிகாரத்தில் தொடங்குறாரு. பாபிலோன் மேல் கண்ட பாரம், the burden of Babylon. This is an oracle. அந்த பாபிலோனை பத்தி பேசும்போது பார்ட் 1 என்ன அப்படின்னா இது ஃபுல்ஃபில்டு ப்ராஃபசி நம்மளுடைய நாட்டில். இப்போ அந்த யூதர்களை யாரு சிறைப்பிடிச்சிட்டு போறா? பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் சிறைப்பிடிச்சிட்டு போறா. அது ஆக்சுவலா அந்த பகுதியில் ஒண்ணு நிறைவேறல. ஏசாயா எழுதும் போது நிறைவேறாமல் இருக்கும் போதே அந்த பாபிலோனுக்கு விரோதமாக நான் மேதியரை எழுப்புவேன் என்று சொல்றார். பாபிலோனுக்கு விரோதமாக மேதியரை எழுப்புவேன். அந்த மேதியர் வரும்போது என்ன பண்ணுவான் அப்படின்னா அவன் குழந்தைகளை தரையிலே மோதி அடிப்பான்.
வாலிபரை தெருக்களிலே சேற்றை போல தூக்கி எறிவான். அவன் கற்பத்தின் கனி மீது இறங்குவது கிடையாது. பெண்களை அவமானப்படுத்துவான், வீடுகளை கொள்ளையடிப்பான். இப்படி அநேக காரியங்களை அந்த மேதியர்கள் பண்ணி இந்த பாபிலோனை வீழ்ச்சி அடைய செய்வார்கள். இதுதான் பார்ட் 1. நம்மளுடைய நாட்களில் இது ஏற்கனவே ஃபுல்ஃபில்டு ப்ராஃபஸி. ஆனா ஏசாயா எழுதும் பொழுது இது ஃபுல்ஃபில் ஆகல. இப்படி நடக்கும் அப்படின்னு எழுதுறார். நம்மளுடைய நாட்களில் இது நடந்துருச்சுன்னு நம்ம தெரிந்து கொண்டோம். இப்ப அந்த பாபிலோனுடைய பார்ட் 2க்கு போறார். அந்த பார்ட் 2 என்னது? வெளிப்படுத்தின விசேஷம் 17வது அதிகாரம் 18வது அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா அதுல ஒரு பாபிலோனை போட்டு ரகசியம் மகா பாபிலோன், பூமியில் உள்ள வேசிகளுக்கும் அருவருப்புகளுக்கும் தாய். இட்ஸ் a fallen church, apostasy என்று கூறுவார்கள். இந்த பாபிலோனை விழச் செய்வதற்காக, இதை பழி வாங்குவதற்காக ஆண்டவர் 2ஆம் வருகையின் போது கடந்து வருகின்றார். அங்க சாத்தானையும் அவனை சார்ந்த கூட்டத்தையும் அந்தி கிறிஸ்துவையும் கள்ள தீர்க்கதரிசியையும் துன்மார்க்கர்களையும் அந்த இடத்துல பழி தீர்ப்பதற்காக அந்த இடத்துல பாபிலோனோடு யுத்தம் செய்கின்றார். அதுதான் அந்த பாபிலோனிய ஸ்திரீ ஒரு பாதாளத்திலிருந்து ஏறி வருகிற மிருகத்தின் மீது உட்கார்ந்து கொண்டு இந்த எல்லா உலகத்தையும், முக்கியமாக விழுந்து போன திருச்சபையை தன்னுடைய கட்டுக்குள்ளாக வைத்துக் கொண்டு ஆட்சி நடத்துவதுதான் அந்த பாபிலோன். இதற்கு எப்பொழுது முடிவு காணப்படும்? டே ஆஃப் த லார்ட், கர்த்தருடைய நாள் என்று இதற்கு ஒரு முடிவை ஆண்டவர் கொண்டு வருவார். அப்ப என்ன சொல்றாரு? என்னுடைய பர்வதத்தில் கொடியேற்றுங்க, எக்காலம் ஊதுங்க, எல்லா ஜனங்களையும் வர சொல்லுங்க, நானும் அந்த இடத்துல வீற்றிருப்பேன். அப்ப இறங்கி ஆண்டவர் என்ன பண்ணுவாரா? தன்னுடைய யுத்த ராணுவத்தை இலக்கம் பார்ப்பார். அவர் சொல்லுவாரு, அந்த யுத்தத்திற்கு பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்களை வானம் கவிழ்ந்த கடையாந்தரங்களில் இருந்து அவர் வர செய்வார். அந்த யுத்தத்திற்கு தயார் செய்வதற்காக. ஒருவேளை நம்ம இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த யுத்தம் ரொம்ப பயங்கரமான யுத்தங்க. ஏன் அப்படின்னா இன்னைக்கு மனுஷன் ஹியூமன் இன்டர்ஃபரன்ஸ் இல்லாமலே ஒரு யுத்தத்தை பண்ணணும்னு பண்ணிட்டு இருக்கிற ஒரு பெரிய லேட்டஸ்ட் கண்டுபிடிப்பு என்று பெருமை பாராட்டி கொண்டிருப்பது அந்த ட்ரோன், UAVன்னு சொல்லுவாங்க, அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கிள். இப்போ லேட்டஸ்டா ஒரு 2 நாளைக்கோ ஒரு வாரத்துக்கு முன்னாடியோ இஸ்ரேல் என்ன பண்ணிருக்கா? இந்த ட்ரோன்ல AI பவர்டு லேசர் டெக்னாலஜி வச்சு மிசைல் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய இடத்துல. இது வேர்ல்டுலயே ஃபர்ஸ்ட் டைம் இந்த டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங், இப்படி எல்லாம் அந்த டெக்னாலஜியை வச்சு லேசர் கைடட் மிசைல் அப்படின்னு சொல்றாங்க. இன்று எல்லா தேசத்தை பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் நியூக்ளியர் மிசைல் வச்சிருக்காங்க, பாலிஸ்டிக் மிசைல் வச்சிருக்காங்க, சர்ஃபஸ் டு ஏர் மிசைல் வச்சிருக்காங்க. எல்லாம் இப்படி ஏராளமான ஆயுதங்களோடு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ லேட்டஸ்டா இந்த ட்ரோனும் உள்ள வந்துருச்சு. ட்ரோன் ஃபுட் டெலிவரியில இருந்து மெடிசின் டெலிவரியில இருந்து யுத்தத்திற்காகவும் பயன்படுத்தப்படுகின்றது. ஏன் இப்படி ஒரு சூழ்நிலை என்றால் இந்த யுத்தத்தை ஆண்டவர் எப்படி ஹேண்டில் பண்ணுவார்னு போடப்பட்டிருக்கு. சகரியா 14வது அதிகாரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, எனக்கு விரோதமாக யுத்தம் செய்ய வருகின்ற ஜனங்கள் நிக்க முடியாது. கால் ஊன்றி நிக்கும் போது அவனுடைய சதைகள் கால்லே அழிஞ்சு போயிருவாங்க. சதை இருக்காது. கண்கள் குழிகளிலேயே கெட்டு போகும் குருடராக மாற்றப்படுவார்கள். வாயில் உள்ள நாக்கு வாய்க்குள்ளேயே அழுகி போகுமா? பேச முடியாது, பார்க்க முடியாது, நிக்க முடியாது. இந்த யுத்தம் இப்படிதான் நடக்கும்னு போட்டிருக்காரு. அதனாலதான் மனுஷன் என்ன பண்றான்? அந்த இடத்துக்கே போகாம எங்கேயாவது ஒரு ரிமோட் ஏரியால இருந்து ட்ரோன் மூலமாக இந்த யுத்தத்தை செய்வதற்காக எல்லா ஜாதிகளும் பாபிலோன் ஸ்திரீயின் கட்டிற்குள்ளாக ஆண்டவருக்கு எதிராக யுத்தம் செய்யக்கூடிய ஒரு நாள் தான் இந்த டே ஆஃப் த லார்ட் என்பது. ஆண்டவர் வரும்போது என்ன பண்றாரு? நம்ம ஏற்கனவே கடந்த வாரம் சிந்தித்தது போல ஒரு பெரிய பூமி எதிர்ச்சி. சூரியன் கருப்பு கம்பளியை போல கருத்து விடும். வானம் சுருட்டப்பட்ட புஸ்தகம் போல விலகி போய்விடும்.
சந்திரன் ரத்தமாக மாறும், வானத்து நட்சத்திரங்கள் கீழே விழும். இதை பார்க்கிற மக்கள் எல்லாம் திகில் அடைவார்கள். மனுஷருடைய முகங்கள் கருகி போகும், மனுஷனுடைய இருதயங்கள் கரைந்து போகும். என்ன பண்றதுன்னு தெரியாது அவனுக்கு. ஆண்டவர் என்னடான்னா இன்னும் ஸ்பெஷல் டைப் வெப்பன். என்ன வெப்பன்? வாயின் பட்டயம். வாயின் பட்டயத்தை வைத்து இவர்களோடு அவர் யுத்தம் செய்வதாக வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரத்தில் போடப்பட்டது. இதை பார்த்து இந்த இடத்துக்கு பேர் என்னது? யோசபாத்தின் பள்ளத்தாக்கு. மேலும் இந்த இடம் என்னது? இன்னொரு இடம் பேரு அர்மகதோன். சோ இந்த பேட்டில் ஆஃப் அர்மகதோன் என்பது இந்த இடத்துல தான் நடக்கும். அப்ப அந்த யுத்தத்துக்கு வந்தவன் என்ன பண்ணுவானா, செதறி போயிடுவான். இந்த சம்பவங்கள் எல்லாம் பார்த்து துரத்தப்பட்ட வெளிப்பானை போல ஓடி விடுவார்கள். சிதறடிக்கப்பட்ட ஆடுகளை போல திருப்பி அவன் தேசத்துக்கு ஓடி போயிடுவான். போட்டு அவன் ஓடி போய் சும்மா இருக்க மாட்டாங்க. ஓடி போய் என்ன பண்ணுவானா, அங்கு இஸ்ரவேலில் துரத்தப்பட்ட ஜனங்கள் இருக்காங்க பாருங்க, அந்த ஜனங்களை அவர்கள், எப்பா உங்க ஆண்டவர் வந்துட்டாரு, வாங்க வாங்க வாங்க, நாங்க உங்களை வந்து உங்க தேசத்திலேயே வந்து விட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கு வேலைக்காரராகவும் வேலைக்காரிகளாகவும் அவர்கள் வேலை செய்வார்களாம். இப்படி கர்த்தர் யாக்கோபுக்கு இறங்கி அவர்களை தெரிந்து கொண்டு அவர்களை பரிசுத்தப்படுத்துவார். அவர்களுக்கு பெரிய பாதுகாப்பை கட்டளையிடுவார். ஆனா பாபிலோனோ என்ன ஆகுது? அவர்களுடைய பட்டணங்கள் நிர்மூலமாக்கப்பட்டு, மாளிகைகள் கம்ப்ளீட்டா டெஸ்ட்ராய், அழிக்கப்பட்டு, அந்த இடம் எப்படி மாறி போயிருமா? காட்டு மிருகங்களும் ஊழையிடும் பிராணிகளும் அந்த பாழாக்கப்பட்ட மாளிகைகளில் படுத்து தூங்குவாங்க. அததான் வெளிப்படுத்தின விசேஷம் 18வது அதிகாரத்துல போட்டிருப்பாரு. பாபிலோன் விழுந்தது விழுந்தது விழுந்ததுன்னு போட்டிருப்பாரு. அது அசுத்த ஆவிகளின் வீடும் அருவருப்பான பறவைகளின் கூடுமாயிற்று அப்படின்னு போட்டிருப்பாரு. அந்த ஒரு இன்சிடென்ட குறிச்சுதான் இந்த ஏசாயா 13ம் 14ம் குறிப்பிடும். இப்போ ஆண்டவர் ஒரு வார்த்தையை அருமையா சொல்லுவார். 14வது அதிகாரம் 12வது வசனத்துல சொல்லுவார். அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, ஓ பிரைட் அண்ட் மார்னிங் ஸ்டார், லூசிபரை பார்த்து சொல்லுவார், நான் வானத்துக்கு ஏறுவேன், உன்னதத்துக்கு ஏறுவேன், நட்சத்திரங்களுக்கு மேலாக உன்னதமானவருக்கு நிகராக என்னுடைய சிங்காசனத்தை வைத்து அனைத்து ஜனங்களும் என்னை வழிபடுமாறு என்னால் மாற்றுவேன் என்று ரொம்ப பெருமை பேசிட்டு இருந்தியே பாணி, ரொம்ப பெருமையா பேசிட்டு இருந்தியே. இப்ப பாரு உன் நிலைமை எங்க, அங்க இருந்து உன்னை கீழே தள்ளிட்டேன் பாரு, பாதாளத்துல கிடக்கிற பாரு நீ. அப்ப என்ன ஆகுமா, இந்த பாதாளத்தின் வாசல்கள் திறந்து அங்கு ஏற்கனவே செத்து கிடக்கிற எல்லா ராஜாக்களும் எழுந்து இந்த பாபிலோன் உள்ள வர்றதுக்காக காத்திருப்பாங்க. வா வா வா, நீ எங்களை மாதிரி வந்துட்டியா, நீயும் எங்களை போல பலட்சயமானாயோ அப்படின்னு அவனுடைய வருகைக்காக காத்திருப்பாங்க. அப்ப அவன் வந்த பிறகு என்ன பண்ணுவாங்களா, இந்த பாரு உனக்கு படுக்கிறதுக்கு பெட் என்ன தெரியுமா, புழுக்கள் தான் உனக்கு பெட். உனக்கு என்ன போர்வை தெரியுமா, பூச்சி தான் உன் போர்வை, இதுலதான் நீ போத்துக்கிட்டு தூங்கணும். இப்படி நீ அகாதமான பாதாளத்திற்குள் தள்ளப்பட்டாயே அப்படின்னு ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுவார், பாபிலோனை பார்த்து சொல்லுவார். நீ பெரிய ராஜான்னு சொன்னியப்பா, உனக்கு ராயல் பரியல் இல்லையே, நீ ஏதோ பட்டயத்தால் குத்துட்டவனை போல உன்னை தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டாங்களே, கற்களின் மத்தியில் நீ உன்னுடைய பிணத்தின் மீது அநேகர் அப்படியே மேல நடந்து போயிட்டு இருக்கிறாங்களே, உனக்கு ராயல் பரியல் இல்லையே, உன்னை கல்லறைக்குள்ள வச்சு யாரும் அடக்கம் இல்லையே. ஏனென்றால் நீ அந்த அளவுக்கு இந்த ஜனங்களை கொடுமைப்படுத்தி கட்டுப்படுத்தி உன்னுடைய அதிகாரத்திற்குள்ளாக கொண்டு வந்து வேதனைப்படுத்தி கொண்டிருந்தாய். அதே மாதிரிதான் உன்னுடைய முடிவும் இருக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார் பாபிலோன் பத்தி. இது பார்ட் 2. பார்ட் 2 என்னது, இனிமேல் நிறைவேற வேண்டிய தீர்க்க தரிசனம். அடுத்தது அந்த பாபிலோனை ஒட்டி அசீரியனை குறித்து சொல்றார். 14வது அதிகாரம் 25வது வசனத்தை எடுத்து பார்த்தீர்கள், போடப்பட்டிருக்கு. அசீரியனை என்னுடைய தேசத்தில் முறித்து என்னுடைய மலைகளின் மேல் மிதித்து போடுவேன், அப்பொழுது என்னுடைய நுகம் என்னுடைய ஜனங்களின் முதுகுகளிலிருந்து அது நீங்கும்னு போட்டிருக்கு. அதிலிருந்து அவர்கள் விடுதலை பெறுவார்கள், அசீரியனிடமிருந்து அவர்கள் விடுதலை பெறுவார்கள் அப்படின்னு அசீரியனை குறித்த ஒரு தீர்க்க தரிசனம் அந்த இடத்துல அவரு மென்ஷன் பண்ணியிருப்பாரு. இவை இனிமேல் நிறைவேற வேண்டிய பார்ட் 2.
இப்பொழுது ஆகாஸ் ராஜா எங்க இருந்து வந்தாரு? 7வது அதிகாரத்துல இருந்து ஆகாஸ் ராஜா தான் வந்துகிட்டே இருக்கிறார். இந்த ஆண்டவர் இந்த தீர்க்க தரிசன புஸ்தகம் எத்தனை ராஜாக்களுடைய பீரியட்ல? உசியா, யோதாம், ஆகாஸ், எசேக்கியா. உசியா, யோதாம், ஆகாஸ், எசேக்கியா. இப்போ ஆகாஸ் மரணம் அடைந்து விடுறார் 14வது அதிகாரத்துடைய பின்பகுதியில். இப்போ ஆகாஸ் மரணம் அடைந்தா யார் வரணும்? எசேக்கியா வரணும். இப்ப ஆகாஸ் மரணம் அடைந்த பொழுது இப்பொழுது பெலிஸ்தியாவை குறித்து ஒரு தீர்க்க தரிசனத்தை ஏசாயா காண்கின்றார் 14வது அதிகாரத்துல கடைசி பகுதி. அப்ப என்ன சொல்றாரு? முழு பெலிஸ்தியாவே, உன்னை அடித்த கோல் முறிந்ததென்று அக்களிப்பாயிராதே, பாம்பின் வேரிலிருந்து கட்டுவிரியன் தோன்றும், அதன் கனி பறக்கிற அக்கினி சர்ப்பமாயிருக்கும் அப்படின்னு சொல்றாரு. உன்னுடைய பிள்ளைகள் பஞ்சத்தால் சாவார்கள், வாசலே அலறு, நகரமே கதறு, உன்னை அழிப்பதற்காக வடக்கில் இருந்து ஒருவன் புகைக்காடாய் வருகிறான், அவன் தேசத்தில் தனித்தவன் இல்லை, அவனை கட்டுப்படுத்தவே முடியாது உன்னால. இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஓயாம பிரச்சனை என்ன? பாலஸ்டைனுக்கும் இஸ்ரேலுக்கும். அவர் என்ன சொல்றாரு ஆண்டவர்? உன்னுடைய தேசம் சமுத்திரத்தோடு சமுத்திரமாக கரைந்து போய்விடும், அது இல்லாம போயிடும். It will vanish from the history of the world. இருக்காது, அப்படிப்பட்ட ஒரு தேசம் இருந்த மாதிரியே தெரியாது. ஆனா இப்ப இது எப்போ நடக்கும்னு போட்டிருக்கிறாரு. என்னுடைய ஜனங்கள் சுகமாக இஸ்ரவேல் தேசத்தில் தரித்து ஸ்தாபரித்துக் கொண்டு அதை அவர்கள் ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கும் பொழுது இது நடக்கும். அப்படின்னா என்னது? இது பார்ட் 2, டு பி ஃபுல்ஃபில்டு ப்ராபசி. இப்படிதான் 14வது அதிகாரத்தை முடிவு செய்கிறார். இப்பொழுது 15வது அதிகாரமும் 16வது அதிகாரமும் மோவாபியர்களை குறித்து போடப்பட்டது. இந்த மோவாபியர்கள்லாம் யாரு? இவர்கள் அந்த காலத்துல ஜோர்டான்ல செட்டில் ஆனாங்க. ஏதோமியர், அம்மோனியர், மோவாபியர். நமக்கு எல்லாருக்கும் தேராகுன்னா யாருன்னு தெரியும். தேராகுங்கிறது ஆபிரகாமுடைய அப்பா. இந்த தேராகுக்கு 3 பையங்க, நாகோர், ஆபிரகாம், ஆரான். ஆரானுடைய பையன் தான் லோத்து. லோத்துக்கு 2 குமாரத்திகள். அந்த குமாரத்திகள் மூலம் பிறந்தவர்கள் தான் அந்த மோவாப், அம்மோன். இந்த 2 பேருடைய சந்ததி தான் மோவாபியர், அம்மோனியர். இவர்கள் எல்லாம் அந்த காலத்துல ஜோர்டான்ல செட்டில் ஆனாங்க. ஜோர்டான் என்பது இஸ்ரவேலுடைய கிழக்கு பகுதி. அந்த சவக்கடலை தாண்டி இருக்கிற கிழக்கு பகுதி தான் யோர்தான். இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? மேலும் நம்ம எண்ணாகமம் படிக்கும் போது நம்ம பார்த்திருப்போம். இந்த மோவாப் ராஜாவுடைய பாலாக்குன்னு ஒரு ராஜா உண்டு. அவனை பத்தி நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துல இருந்து வரும்போது அந்த அவனுடைய கண்ட்ரிய, அவனுடைய பார்டரை கிராஸ் பண்ணி போகணும் அப்படின்னு சொல்லும் போது இவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க. இந்த பாலாக் ராஜா அவன் என்ன பண்ணுவான்? பிலேயாம் தீர்க்கதரிசியை கூப்பிட்டு இந்த இஸ்ரவேல் ஜனங்களை சபிப்பா அப்படின்னு சொல்லுவான். ஆண்டவர் என்ன சொல்லுவாரு? இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம்னு சொல்லி அந்த இன்சிடென்ட க்ளோஸ் பண்ணுவார். பட் ஆக்சுவலா என்ன பண்ணிருக்கான்? இவனுடைய அண்ணன் பையன், அந்த சந்ததி. அப்ப என்ன பண்ணிருக்கணும்? நீ அப்பவும் தண்ணியும் கொண்டு வந்து என்னுடைய ஜனங்களுக்கு கொடுத்துருக்கணுமே, நீ பண்ணலையே. அதான் ஞாபகம் வச்சிருக்காரு ஆண்டவர். இந்த மோவாபி யாரு? இந்த மோவாபியன் ரொம்ப பெருமைக்காரன், அகந்தை, மேட்டிமை, அகம்பாவம் ரொம்ப நிறைந்தவர். இவனை குறித்து எரேமியா 48 என்ன போட்டிருப்பாரு? இந்த மோவாபியருக்கு ஏதாவது செட்டைகள் இருந்தா அவனுக்கு கொடுங்கப்பா, அவன் பறந்து போயிருக்கான் எங்கேயாவது. ஏனென்றால் நான் அந்த தேசத்துக்கு விரோதமாக நான் கூறிய வார்த்தை பலிக்க செய்ய வேண்டும். கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். ரத்தம் சிந்தாமல் தன்னுடைய பட்டயத்தை உரைக்குள்ளே போடுகிறவன் சபிக்கப்பட்டவன். அந்த மோவாபிய மக்களுக்கு எதிராக ஆண்டவர் கூறுகின்ற தீர்க்க தரிசனம். இப்பொழுது இந்த முதல்ல நம்ம 7வது அதிகாரத்துல இருந்து எந்த அசீரியா ராஜாவை பார்த்து சொல்றோம்? திக்லாத் பிலேசரை பார்த்தோம். இந்த அசீரியா ராஜாக்கள் கிட்டத்தட்ட ஒரு 6 ராஜாக்களை நீங்க அந்த ஓரளவுக்கு ஒரு சீக்வன்ஷியலா நான் வச்சுக்கேன். திக்லாத் பிலேசர், அடுத்தது ஷல்மனேசர், அடுத்தது சர்கோன், அடுத்தது சனகரி, அடுத்தது எசரதோம், அப்புறம் அசூர் பனிப்பா. இந்த 6 ராஜாக்கள் ஏதாவது ஒரு விதத்துல நம்மளுடைய வேதாகமத்துல வெளிப்படுவாங்க. இப்போ திக்லாத் பிலேசருக்கு அடுத்தது ஷல்மனேசர் வந்துடுறாரு. ஷல்மனேசர் மோவாபா டைட் பண்றாரு. அவன் உள்ள போறான், படையெடுக்கிறான், சிறைப்பிடிக்கிறான், எல்லா பட்டணங்களையும் அழிக்கிறான், எல்லா நீரூற்றுகளையும் தூர்த்து போடுறான், எல்லா வயல்வெளிகளையும் நாசமாக்குறான், திராட்சை செடிகள், திராட்சை தோட்டங்கள், ஆலைகள் எல்லாத்தையும் டெஸ்ட்ராய் பண்றான்.
இப்போ இந்த மக்கள் ஆர்ப்பரிப்போடே செத்து போறாங்க, கதறி கதறி செத்து போறாங்க, அலறி செத்து போறாங்க. இந்த மக்கள் இப்படிப்பட்ட ஒரு பாழான பட்டணத்தை பார்த்து கொண்டு தன்னுடைய தெய்வமாகிய பாகால் பேயோரோட பொய்யை அங்க முறையிடுறாங்க. ஒன்னும் நடக்கல. ஆண்டவர் இப்ப என்ன சொல்றாரு, இதுல இருந்து ஒருவேளை மீட்கப்படணும்னா நீ ஒரே ஒரு வழிதான் பாரு. நீ போய் நேரா என்னுடைய யூதா ராஜாவாகிய எசேக்கியாவை பாரு, பார்த்து அவனுக்கு செலுத்த வேண்டிய ஆட்டுக்குட்டிகளை செலுத்து, அவனோட ஒப்பந்தம் போடு. அப்படி நீ போட்டேன்னா வேணா உன்னைய பாதுகாக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. உன்மேல் வர இருக்கின்ற அந்த தண்டனைகளில் இருந்து உனக்கு தப்புவிப்பை நான் அறிவிப்பேன். நீ அப்படி பண்ணலன்னா இன்னும் 3 வருஷத்துல இந்த மோவாபியர்கள் என்ற சந்ததி முழுவதுமாக அழிந்துவிடும். இந்த மோவாபுடைய எல்லா பட்டணங்களும் தூர்த்து போடப்படும். இன்னும் கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க, மீந்து இருக்கிறவர்கள் கொஞ்சோண்டு பேர் தான் இருப்பாங்க. கடைசி நாட்களில் அவர்களை அடையாளம் கொண்டு அவர்களை மட்டாய் தண்டித்து ஆண்டவர் அவர்களை ஏற்றுக்கொள்வார். ஏன்னா சொந்த அண்ணன் பையன்ல. இப்போ இப்படி இந்த மோவாபியர்கள் மீது ஒரு ப்ராபசியை சொல்றாரு. அவங்க கீழ்ப்படியல, அவங்க அதை ஏற்றுக்கொள்ளல, அவங்க அந்த பட்டணம் அழிக்கப்பட்டது. இதுதான் ஷல்மனேசர் பண்றாரு. ஆனா இப்ப என்ன சொல்றாரு, பார்ட் 2க்கு போறார், டு பி ஃபுல்ஃபில்டு ப்ராபசிக்கு போறார். இப்ப என்ன சொல்றாரு, துரத்தி விடப்பட்ட என் ஜனங்கள் கடைசி நாட்கள்ல உன்கிட்ட ஓடி வருவாங்க. அவர்களுக்கு மறைவிடமாக நீ செயல்படும். அவங்கள காட்டி கொடுக்காத. ஒடுக்குகிறவன் வருவான், அந்தி கிறிஸ்து வருவான், சாத்தான் வருவான், கள்ளத்தீர்க்கதரிசி வருவான். இவர்கள்ட்ட என்னுடைய ஜனங்களை காட்டி கொடுத்துறாத, ஒளிச்சு வச்சுக்கோ, மறைத்து வைத்துக்கொள். எது வரைக்கும் மறைத்து வைத்துக் கொள்ளணும்? நான் வர்ற வரைக்கும், 2ஆம் வருகை வரைக்கும் நீ வச்சுக்கோ. நீ சீக்கிரமா நான் வந்துருவேன், என்னுடைய சிங்காசனத்தில் வீற்றிருப்பேன், என்னுடைய பர்வதத்தில் நான் காணப்படுவேன். அப்ப என்னுடைய ஜனங்களை மீட்டுக் கொள்வதற்காக நான் வருவேன். அது வரைக்கும் நீ இருந்தேன்னா, அதுவரைக்கும் என்னுடைய ஜனங்களுக்கு நீ பாதுகாப்பாக இருந்தா என்றால் நான் உன்னை கடைசி நாட்களில் மீட்டு எடுத்துக் கொள்வேன். ஒருவேளை நீங்க இன்னைக்கு இன்டர்நெட்ல போய் பாருங்களேன், பாத்தீங்கன்னா வேர் ஆர் ஏதோமைட்ஸ், அம்மோனைட்ஸ், மோவாபைட்ஸ் போட்டு பாருங்களேன். தே ஆர் ஆல் எக்ஸ்டிங்க்ட் ஜெனரேஷன். அவங்க இல்ல, இன்னைக்கு உலகத்திலே இல்லன்னு தான் வரும். நீங்க பாருங்களேன் எங்கேயாவது. தே ஆர் நோ மோர், தே ஆர் எக்ஸ்டிங்க்ட் நவ் அப்படின்னு தான் வரும். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, அவர்களை அடையாளம் தெரிந்து கொண்டு மீதியான இஸ்ரவேலர்களை மீட்டுக் கொண்டது போல மீதியான மோவாபியர்களை நான் என்ன பண்ணுவேன், அடித்து திருத்தி மனம் திரும்ப செய்து என்னோட சேர்த்துக் கொள்ள. ஏன்னா இவன் அண்ணன் பையன் இல்ல, விட்டு கொடுக்க மாட்டார் ஆண்டவர். இப்படிதான் இந்த 15வது அதிகாரத்தையும் 16வது அதிகாரத்தையும் முடிவு செய்யறார். இப்போ அடுத்தது திக்லாத் பிலேசர் விட்டு போன 7வது அதிகாரத்துல என்ன சொல்வாரு, அந்த சீரியாவையும் இஸ்ரவேலையும் நான் அந்த ராஜாக்கள் விட்டு ஓடி போயிருவாங்க. இன்னும் 65 வருடத்துல எப்ராயிம் ஒரு தேசமாக இருக்காது. அது அன்னைக்கு அவரு விசுவாசிக்கல. உடனே என்ன பண்றாரு, ஏசாயா தீர்க்கதரிசிட்ட உன் பையன் அப்பா அம்மான்னு சொல்றதுக்குள்ள இந்த 2 ராஜாக்கள் ஓடி போயிருவாங்க. அந்த சம்பவம் இந்த 17வது அதிகாரத்துல தாங்க நிறைவேறும். இப்ப ஷல்மனேசர் வர்றாரு. அந்த போட்டிருக்கோம் 17வது அதிகாரத்தை எடுத்து வாசிப்பீர்கள் என்றால் அங்க போடப்பட்டிருக்கும், தமஸ்கு என்பது, தமஸ்கு ஒரு நகரமா இராமல் பாழான மண்மேடாகும் அப்படின்னு போடப்பட்டிருக்கும். அதை தொடர்ந்து என்ன நடக்குமா, அரண் எப்ராயிமை விட்டு விலகும், அந்த எப்ராயிம் தேசமும் அழிந்து போயிடும். இதுதான் ஆண்டவர் அங்க ஆகாஷ்ட சொன்னாரு. இப்ப ஷல்மனேசர் அதை நிறைவேற்றாரு. இந்த 2 தேசங்களையும் அழித்து விடுகின்றார். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அந்த யாக்கோபின் மகிமை மெலிந்து போகும், குறைந்து போகும். ஒண்ணுமே கிடையாது, ஆட்களே இருக்க மாட்டாங்க. ஆனால் அதை தொடர்ந்து அநேக யூதா பட்டணங்களும் பிடிக்கப்படும், அழிக்கப்படும். அதை தொடர்ந்து கடைசி அவன் என்ன பண்ணுவான், அசீரிய ராஜா எங்க போவான், எருசலேம் பட்டணத்தை பிடிப்பதற்காக செல்லும் பொழுது இந்த ஜனங்கள் எல்லாரும் எசேக்கியா ராஜாவோட சேர்ந்து ஆண்டவரிடம் முறையிடும் பொழுது ஆண்டவர் அந்த தேசத்திற்கு ஒரு பெரிய விடுதலையை கட்டளையிடுவார். இங்க அதுதான் போட்டிருக்கோம், மனிதன் தான் உண்டாக்கிய
விக்கிரகங்களை நோக்கி பாராமல் என்னை நோக்கி பார்ப்பான். என்னை நோக்கி பார்க்கும் போது என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, சாயங்காலம் வந்து ஃபுல் பெட்டாலியனோட வருவாங்க, ராணுவத்தை வந்து இறக்குவான் சாயங்காலம். காலையில எந்திரிச்சு பாத்தீங்கன்னா அவன் யாரை எங்க இருந்தானே தெரியாது. இதை நீங்க 35வது அதிகாரத்திலிருந்து இந்த சத்தியத்தை நீங்க புரிந்து கொள்ளலாம். ஆனா இது இன்று பாத்தீங்கன்னா இது பார்ட் 1, இது ஃபுல்ஃபில்டு ப்ராஃபஸி. ஆனா இதே பகுதியை, இதே 14வது அதிகாரத்தை அப்படியே வாசித்து பார்த்தீர்கள் என்றால் இதுல பார்ட் 2 இருக்கு. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்றைக்கு பாத்தீங்கன்னா சிரியாவும் இஸ்ரேலும் ஓயாம சண்டை போட்டுட்டே இருக்கிறாங்க. நடுவுல கோலன் ஹைட்ஸ் ஒரு இடம் இருக்குதுங்க. அத 1967ல 6 டே வார்ல இஸ்ரேல் வந்து கோலன் ஹைட்ஸ பிடிச்சு வச்சுக்கிட்டு சிரியாவுக்கு கொடுக்க மாட்டான். ஏன்னா அது வந்து பெரிய ப்ரொடெக்ஷன் பிளேஸ், அது ஒரு பினாக்கிள், அது ஒரு மலை சிகரமான இடம். அந்த இடத்தை விட்டு கொடுத்தான்னா உள்ள வந்துருவான் சிரியா. அந்த சிரியா என்னது, ஈரானுடைய பிராக்சி. அந்த ஈரான் வந்து எல்லா ஆயுதங்களையும் உள்ள கொண்டு வந்து வச்சுட்டு முழு நேரம் ஏதாவது ஒரு மிசைல போட்டுக்கிட்டே இருக்கிறான். இங்க நிறைய தீவிரவாதிகள் உண்டு, ஹிசபுல்லா தீவிரவாதிகள், ISIS இருக்கிறான், அதுக்கு பிறகு ஹமாஸ் தீவிரவாதிகள், இப்படி அல்ஹூத்தி தீவிரவாதி, இப்படி எக்கச்சக்க தீவிரவாதிகள், டெரரிஸ்ட் எல்லாமே வந்து ஒவ்வொரு இடத்துல இருந்து ஒவ்வொரு மிசைல போட்டுக்கிட்டே இருப்பான். இப்ப அவங்களும் ட்ரோன் போட தொடங்கிட்டாங்க. இப்படி இது நடந்துகிட்டே இருக்கும்போது அவர் என்ன சொல்றாரு, ஆண்டவர் என்ன சொல்றாரு, கடைசி நாளில் இந்த கோலன் ஹைட்ஸ உடைச்சு சிரியா உள்ள வந்துருவாங்க. ஏன் அப்படின்னா, இன்றைக்கு சிரியாக்கு பேக்கப்பாக இருக்கிற 3 மேஜர் கண்ட்ரிஸ், வேர்ல்டு பவர்ஸ், ரஷ்யா, ஈரான், டர்க்கி, எல்லாரும் ஃபுல்லி ஈக்விப்டா இருக்கிறான், ஃபுல்லி வெப்பனைஸ்ட், வச்சு என்னைக்கு உள்ள போலான்னு இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு, கடைசி நாட்களில் இது நடக்கும், கோலன் ஹைட்ஸ தகர்த்துட்டு அந்த 3 கண்ட்ரியும் உள்ள வந்துருவான். ஆனா எருசலேமை நோக்கி வரும்போது நான் என்ன பண்ணுவேன், எருசலேமை நான் தத்தளிக்கும் பாத்திரமாக்குவேன், எருசலேமை நான் பாரமான கல்லாக்குவேன், சகரியால சொல்லியிருப்பார். வரணும், எல்லா ஜாதிகளும் வாங்க, உங்களை நான் நியாயம் தீர்க்க வேண்டும் என்று யோவேல் தீர்க்கதரிசி 3வது அதிகாரத்தில் சொல்லுவார். நான் உங்களை நியாயம் தீர்க்க வேண்டும், பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்லிக் கொண்டு வா, நீ அறிவாளையும் மண்வெட்டியையும் ஈட்டியாவும் அம்புகளாகவும் பட்டயமாகவும் வாங்கிட்டு வா, ஆலயம் நிரம்பி வழிகின்றது, உன்னை நியாயம் தீர்க்கக்கூடிய டைம் ஆகி போச்சு அப்படின்னு அந்த இடத்துல நடக்கக்கூடிய ஒரு அர்மகதோன் யுத்தத்தை தொடர்ந்து நடக்கக்கூடிய ஒரு அந்த யுத்தத்தை குறித்ததுதான் அந்த 17. அதுல இவர்களுக்கும் ஒரு பங்கு உண்டு. அங்க 14ல பார்த்தோம், 13-14ல பார்த்தோம் பாபிலோன். இங்க யார பாக்குறோம், டெமஸ்கஸ், சிரியாவை பாக்குறோம். இதற்கு அடுத்ததாக 18வது அதிகாரத்துக்கு போறார். 18வது அதிகாரத்துல யார் இருக்கிறா, எத்தியோப்பியா. அப்ப அந்த எத்தியோப்பியர்கள் வந்து ஒரு டைம்ல என்ன பண்ணுவாங்கன்னா, இவர்கள் எகிப்தையும் சேர்ந்து கேப்சர் பண்ணிடுவாங்க, சிறைப்படுத்திக் கொள்வாங்க. ஒருவேளை இன்றைக்குள்ள எத்தியோப்பியாவை நம்ம கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா அந்த காலத்துல எத்தியோப்பியா ஹேப்பன்ஸ் டு பி a very powerful country. யாராலையும் அப்ரோச் பண்ண முடியாது. ஸ்ட்ராங் மிலிட்டரி, அங்க உள்ள மக்கள் எல்லாம் ரொம்ப வாட்ட சாட்டமா இருப்பாங்களா. இன்றைக்கும் நீங்க அந்த எத்தியோப்பியர்களை பாத்தீங்கன்னா ஒலிம்பிக்ஸ்ல, மேரத்தான்ல they always used to participate, they always used to win the medals in Olympics. இவர்கள் என்ன பண்ணுவாங்களா, நாணர் படகுகள், ரீட்ல, ரொம்ப லைட் வெயிட் போட்ல அவர்கள் ஸ்தானாதிபதிகளை கடலின் வழியாக, நதிகளின் வழியாக அநேக இடங்களுக்கு தூது அனுப்புவாங்க. இந்த எத்தியோப்பியால இருந்தா அந்த நைல் நதி கிளம்பி வந்து அடுத்தது சூடான்ல போகும், அடுத்தது ஈஜிப்டுக்கு போகும், அடுத்தது மெடிட்டரேனியன் சீல கலந்துரும். கிட்டத்தட்ட 6500 கிலோமீட்டருங்க. 6500 கிலோமீட்டர், வேர்ல்டுலே உள்ள லாங்கஸ்ட் ரிவர் நைல். அதுக்கு சொந்தக்காரன் இவன் தான். அதனால என்ன பண்றான், போய் என்ன பண்ணா, ஈஜிப்ட பிடிச்சிருவான். அப்ப எகிப்தையும் ஈஜிப்தையும் பிடிக்கும் போது இவன் யார் இப்ப அசிரியால ராஜாவா இருக்கா, சர்கோன் வந்துடுற. முதல்ல யார பார்த்தோம், திக்லாத் பிளேசரை பார்த்தோம், அதுக்கு பிறகு ஷல்மனேசரை பார்த்தோம், இப்ப சர்கோன் வந்துடுற. இப்ப சர்கோன் வரும்போது இவன் டைப் பண்றாரு, யாரு, எத்தியோப்பியாவையும் ஈஜிப்டையும் டைப் பண்ண வர்றாரு. இப்ப உடனே இந்த எத்தியோப்பியா வந்து, ஈஜிப்ட் வந்து ஆல்ரெடி எத்தியோப்பியா கண்ட்ரோல்ல தான் இருக்குது. அப்ப இந்த எத்தியோப்பியா என்ன பண்றான், உடனே போய் என்ன பண்றான், எசேக்கியா ராஜாவை பாக்குறான். இங்க பாரு, அசீரியா ராஜா இந்த ஏரியாவை எல்லாத்தையும் கேப்சர் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான், நீ எங்களோட உடன்படிக்கை பண்ணிக்கிட்டேன்னா, ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டேன்னா நம்ம எல்லாம் சேர்ந்து அவனை அடிச்சு தள்ளிடுவோம் அப்படின்னு சொல்லும் போது எசேக்கியா ராஜா ஒத்துக்கல. நான் நம்புகிற தேவன்
எனக்கு அடைக்கலமானவர், எனக்கு அரணான கோட்டையானவர். நான் உங்ககிட்ட நான் போய் அக்ரிமெண்ட் போட்டு நான் வந்து உங்ககிட்ட இது பண்ணணும். ஐ வில் நாட் டூ தட் அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணிடுறார். அதனால என்ன பண்றார், இந்த சர்கோன் வந்து இந்த எத்தியோப்பியருக்கும் இந்த ஈஜிப்சியன்ஸ்க்கும் என்ன பண்ண போறாங்கிறத 20வது அதிகாரத்துல போட்டிருப்பாங்க. இது வந்து பார்ட் 1 எல்லாம் ஆக்சுவலா நடந்து போச்சு. இப்போ பார்ட் 2ல என்ன நடக்கும்னா, நீங்க 11வது அதிகாரத்துல 11வது வசனத்துல என்ன சொல்லுவாரு, ஆண்டவர் தன்னுடைய கையை நீட்டி 2ஆம் விசை நம்முடைய கையை நீட்டி எங்க இருந்து மக்களை கொண்டு வர்றாரு, எத்தியோப்பியாவிலிருந்து கூட்டு வர்றாரு. அங்க இஸ்ரவேலில் சிதறடிக்கப்பட்டவர்கள் அங்க இருப்பாங்க. செப்பனியா 3வது அதிகாரம் 10வது வசனத்தை எடுத்து பாருங்க. அங்கு சிதறடிக்கப்பட்ட என்னுடைய ஜனங்கள் எனக்கு காணிக்கை கொண்டு வருவார்கள். 2ஆம் வருகையின் போது நான் பர்வதத்தில் கொடுமுடியில் தேவனுடைய ஆலயத்தில் வீற்றிருக்கும் பொழுது என்னை சந்திப்பதற்காக என்னுடைய ஜனங்கள், எத்தியோப்பிய ஜனங்கள், இஸ்ரவேலில் சிதறடிக்கப்பட்ட எத்தியோப்பிய ஜனங்கள் காணிக்கைகளை கொண்டு வந்து செலுத்துவார்கள் என்று போடப்பட்டது. அதுதான் 18வது அதிகாரம். இப்பொழுது 19வது அதிகாரம். இந்த 19வது அதிகாரத்தில் என்ன சொல்றாரு, எகிப்தின் மேல் விழுந்த பாரம். ஆண்டவர் வேகமாக மேகத்தின் மீது ஏறி எகிப்துக்கு வர்றாரு. அப்பொழுது எகிப்தினுடைய விக்கிரகங்கள் எல்லாம் குலுங்கும். சகோதரனுடைய சகோதரனும், சிநேகிதனுடைய சிநேகிதனும், பட்டணத்தோட பட்டணமும், ராஜ்யத்தோட ராஜ்யமும் யுத்தம் செய்யும்படியாக நான் எகிப்தியருடைய ஆவியை கலங்க பண்ணுவேன். அவன் போராடி முடியாதுன்னு அவனுடைய முழுவதுமாக அவனுடைய இருதயம் கரைந்து போகும். எகிப்தியரை நான் கொடூரமான ஒரு ராஜாவின் கையில் ஒப்புக் கொடுப்பேன். கடினமான ஒரு அதிபதி அவர்களை ஆளுவான். அவனுடைய நைல் நதி வற்றி போகும். அவனுடைய மீன் பிடிக்கின்ற குளங்கள் உடைக்கப்பட்டு தகர்த்து போடப்படும். அந்த நதியோரமாக வளர்கின்ற செடி கொடிகள் எல்லாம் வாடி போகும். மீன் பிடிப்பதற்கு தூண்டில போட்டா மீன் வராது. மீன் பிடிப்பதற்கு வலைய வீசினா பாறையில தான் போய் விழும். இப்படிப்பட்ட ஒரு கொடுமையான நாட்களை அந்த எகிப்தியர்கள் சந்திக்க நேரிடும். அப்பொழுது இந்த ஜனங்கள் ஆண்டவராகிய யெகோவாவை பார்ப்பாங்களாங்க. ரொம்ப அருமையா போடப்படும். அந்த யெகோவா தேவனை நோக்கி அவர்கள் கெஞ்சும் பொழுது ஆண்டவர் அவர்களை அடித்து வாதைகளால் அவர்களை தண்டித்து மறுபடியுமாக அவர்களை குணப்படுத்துவார். அப்பொழுது எகிப்தியர்கள் மனம் திரும்புவார்கள் என்று போடப்பட்டிருக்கும். அப்படிப்பட்ட மனம் திரும்பிய எகிப்தியர்களை மீட்டுக் கொள்வதற்காக ஆண்டவர் ஒரு பலவானையும் இரட்சகனையும் அந்த அதிபதிக்கு நேராக அனுப்பி அவர்களை மீட்டுக் கொள்வார்னு போடப்பட்டது. அப்பொழுது எகிப்தில் உள்ள 5 பட்டணங்கள் யெகோவா தேவனை ஆராதிக்கும் பட்டணங்களாக மாறிவிடும். எகிப்தின் நடுவிலே கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டப்படும். எகிப்துடைய பார்டர்ல ஒரு ஜெயஸ்தம்பம் நாட்டப்படும். அப்பதான் ஆண்டவர் என்ன சொல்வாரு, எகிப்தியராகிய என் ஜனமும் அசீரியராகிய என் கிரியையும் இஸ்ரவேலாகிய என் சுதந்திரமும் ஆசீர்வதிக்கப்பட்டது. இஸ்ரவேல 3ஆவதாக தான் ஆசீர்வதிப்பாங்க. அப்பொழுது எகிப்துக்கும் அசீரியாவுக்கும் கடந்து போகுமாறு ஒரு பெரிய பாதை உண்டாயிருக்கும். 2 பேரும் ஒரு சண்டை போட்டுக்கிட மாட்டான். ஏன்னா மில்லனியம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எல்லாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு யுத்தத்தை கற்க முடியாது, பண்ண முடியாது, யுத்தம் பண்ண முடியாது. இப்படிதான் அந்த 19வது அதிகாரத்தை நிறைவு செய்கின்றார். இப்பொழுது 20வது அதிகாரத்தில் தர்தான் அப்படின்னு ஒருத்தனை இந்த அசீரியா ராஜாவைய சர்கோன் வந்து பெலிஸ்தியருக்கு விரோதமாக அனுப்புறான். பெலிஸ்தியரின் பட்டணத்துக்கு விரோதமாக அனுப்புறான். அவன் போய் என்ன பண்றான், அஸ்தோத்துன்னு ஒரு பட்டணத்தை பிடிச்சிட்டு வந்துடுறான். பெலிஸ்தியர்களுக்கு 5 பட்டணங்க, காத், காசா, அஸ்தோத், அஸ்கலோன், எக்ரோன். 5 பட்டணம் தான் ஃபேமஸான பட்டணம். அதுல அஸ்தோத்தை பிடிச்சிட்டு வந்தார். பிடிச்சிட்டு அங்குள்ள மக்களை சிறை பிடிச்சிட்டு போயிடறான் அசீரியா. யாரு? சர்கோன். இப்போ ஆண்டவர் ஏசாயாவை பார்த்து சொல்றாரு, நீ வந்து என்ன பண்ணு, வஸ்திரம் இல்லாமலும் உன்னுடைய பாதரட்சை இல்லாமலும் நடந்து போ அப்படின்னு சொல்றாரு. இது எதற்கு அடையாளம் என்றால், 3 வருஷத்துக்குள் இந்த சர்கோன் சிறை பிடிக்க போகின்ற எத்தியோப்பியரும்
எகிப்தியரும் வஸ்திரம் இல்லாமலும் பாதரட்சை போடாமலும் அவமானத்தை சுமந்தவர்களாய், வெட்கக்கேடுண்டவர்களாய், கேவலப்படுத்தப்பட்டவர்களாய் அசீரியாவிற்கு சிறைப்பிடித்து செல்லப்படுவார்கள். அப்போ இந்த சமுத்திர குடிகளாகிய இந்த பெலிஸ்தியர்கள் யோசிப்பாங்களாம், ஆஹா நம்ம இவனோடல ஒப்பந்தம் பண்ண பார்த்தோம், அப்ப அவனையே பிடிச்சிட்டு போயிட்டாங்களே, நம்ம எகிப்தியரோட எத்தியோப்பியரோட நம்ம அக்ரிமெண்ட் போட பார்த்தோம், ஆனா இப்ப அவனுக்கே இந்த கதியாயிடுச்சு அப்படி என்று சொல்லி ஒரு வியப்போடு அந்த அதிகாரத்தை முடிவு செய்கின்றார். ஆக நாம் 11வது அதிகாரத்திலிருந்து 20வது அதிகாரம் வரை இன்றைக்கு நாம் சிந்தித்தோம். வருகின்ற நாட்களில் மீதியான அதிகாரங்களையும் நாம் சிந்திப்போம். கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். நேசிக்கும் நல்ல பிதாவே, இந்த நல்ல அருமையான வேளையை காண கொடுத்த தயவிற்காக நன்றியோடு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் சிந்தித்த இந்த காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் பிரயோஜனமாக இருப்பதற்காக நாங்கள் இதை வாசித்து தெரிந்து எங்களிடமுள்ள குற்றங்களையும் குறைகளையும் நாங்கள் நீக்கிக் கொண்டு எங்களை பரிசுத்தமாக்கி, ஆண்டவரே நீர் எங்களை நீதிமான்களாக மாற்றப்பட்டு உம்முடைய வருகையில் எங்களை ஏற்றுக்கொள்ள ஆண்டவரே நாங்கள் எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். சிறப்பு செய்தியை இந்த நாளில் நம் மத்தியில் பகிர்ந்து கொண்ட அருமையான சகோதரர் விமல்குமார் அவர்களுக்கு திருச்சபையின் சார்பில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து ஆண்டவர் அவர்களை வல்லமையின் பாத்திரமாக, அநேக ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக எடுத்து பயன்படுத்துவாராக. இறுதியாக யாவரும் சேர்ந்து எழுந்து நின்று கேட்ட செய்தியை மனதில் கொண்டு கிறிஸ்து சபை பாமாலைகளில் 253வது பாடல், கர்த்தாவே யுக யுகமாய் எம் துணை ஆயினீர், நீர் இன்னும் வரும் காலமாய் எம் நம்பிக்கை ஆவீர் என்ற பாடலை கேட்ட செய்தியை மனதில் கொண்டவர்களாக அர்ப்பணிப்போடு பாடுவோம். So
கர்த்தாவே யுக யுகமாய் எம் துணை ஆயினே. இக்கட்டில் நற்சகாயராய் எம் நித்ய விடாவே. ஆமென். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, நீர் கிருபையாக ஈவாக தந்த இந்த ஆராதனைக்காக நன்றி. இந்த ஆராதனையில் நாங்கள் உற்சாகத்தோடு கலந்து கொள்ளத்தக்கதாக நீர் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததற்காக நன்றி. ஆண்டவரே, உம்முடைய தாசன் மூலமாக உம்முடைய மெல்லிய துணியை நாங்கள் கேட்டோம். கேட்டவர்களாக மாத்திரம் இங்கிருந்து உலகத்திற்குள்ளே கடந்து சென்று விடாதபடி கேட்ட சத்தியத்தை மனதில் ஏற்றுக்கொண்டவர்களாக இந்த வாழ்க்கையுடைய பாதப்படியில் அர்ப்பணித்தவர்களாக சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு உலகத்திற்குள்ளே கடந்து செல்லத்தக்கதாக ஆண்டவரே உம்முடைய ஞானத்தை எங்களுக்கு தாரும். இந்த விதமாக எங்கெங்கெல்லாம் ஆராதனை நடைபெற்றதோ அங்கெல்லாம் உம்முடைய பிரசன்னம், உம்முடைய ஆளுகை இருந்ததற்காக நன்றி. உம்முடைய ஆராதனையிலே கலந்து கொண்ட ஒவ்வொருவரும் இந்த நாள் என்னுடைய வாழ்க்கையில் மனமகிழ்ச்சி நாளாக அமைந்தது என்று சாட்சி பகர அருள் புரிந்ததற்காக நன்றி. ஆண்டவரே, நாங்கள் மீண்டும் இந்த ஆராதனையில் வந்து கலந்து கொண்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகின்ற நாள் வரை இந்த உலகம் என்கிற வனாந்திர பாதையிலே உம்முடைய பராமரிப்பை எங்களுக்கு கட்டளையிடும். அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் அன்பின் ஆண்டவரே. ஆமீன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் கூற்றவும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம் திருச்சபையின் பணிகளோடும் நிறைவாக பரிபூர்ணமாக தங்கியிருப்பதாக. ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களை மறவாதே. ஆமீன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் தமது ஆவியோடும் இருப்பாராக. சமாதானத்தோടെ போய் வர கடவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.